கொடுக்குற ஃபுட் பேபிக்கு எனர்ஜியாக இருக்கணும், குயிக்காக ரெடி பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர், அதில் பாதி அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி கஞ்சி வச்சு அதில் பாசி பருப்பு தனியாக வேக வச்சு யூஸ் பண்ணுறனாலும் உங்கள் இஷ்டம் தான். இதில் பொட்டுக்கடலை 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். நல்ல தண்ணி யூஸ் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நிழல்லையே காய வைக்கணும், நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு. டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காதீங்க, ஃபேன் காற்றுல கூட வச்சுக்கலாம். பேபிக்கு 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பான உணவுகளை ஆரம்பிக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணும்போதே கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கே பழகிடுவாங்க. நம்ம கொஞ்சம் பருக்கியான உணவுகள் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 8 மந்த் பேபியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நெய், சீரகம், பூண்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பருப்புமே கலந்து சர்லாக் 9th மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்க டாக்டரோட கன்சல்டேஷனோட. சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் என்னென்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.